வணக்கம். நான் சின்னா. ஒரு அழகிய வேலைப்பாடு நடந்திருக்கு பாருங்கோ. எப்படி இருக்கு? சரி, இது சம்மந்தமான வீடியோ தான். பாருங்க, இது எப்படி என்று சொன்னால் முழுக்க முழுக்க இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு, குறிப்பா தென்னை மரத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய குருத்து, மற்ற வாழை இலை போன்றவற்றை பயன்படுத்தி, வாழைத்தண்டு போன்றவற்றை பயன்படுத்தி தான் இந்த அலங்கார வேலை நாங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க வழமை மாதிரி எங்களுடைய கார்த்திக் அண்ணன்ற தலைமையில் தான் இந்த வேலைகள். இதில் நானும் செந்தில் அண்ணாவும் கார்த்திக் அண்ணாவும் சேர்ந்து இந்த வேலையை செய்திருந்த நாங்கள் யாழ்ப்பாணம் டவுன் நகரப்பகுதியில் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்காக, நான் நினைக்கிறேன் கல்யாண வீடு சம்பந்தமான ஒரு நிகழ்வுக்காக தான் நாங்கள் இதை செய்து கொடுத்துருந்தாங்க. இதை பாருங்கள், வாழையில் இருக்குது. அதை எடுத்து வடிவாக அதுக்குரிய மாதிரி வெட்டி வழியாக செய்திருந்த நாங்கள் பாருங்க. நானும் அதில் இந்த ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறேன். விதமான வேலைப்பாடுகள் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி நீங்கள் செய்யணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்கோ. நான் அண்ணாவை கண்டக்ட் பண்ணி விடுறேன். இவரோடு சேர்ந்து வேறு அவரோடு இணைந்து வேலை செய்யக்கூடிய இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களும் விதமான வடிவமைப்புகளை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் எந்த பகுதியில் வேணுமானாலும் அதுக்குரிய கோஸ்ட்டை செலவை நீங்கள் கொடுத்தீங்கன்னா சரி. ஆனால் இது மிகவும் செலவு குறைந்த முறையும் அதே நேரத்தில் ஒரு அழகான ஒரு அலங்கார வேலைப்பாடாக இருக்கும். பாருங்கள், இவ்வளோ வடிவாக இருக்கும் செய்து முடிஞ்ச பிறகு. இரவு டைம் இருந்து செய்து கொண்டது நாங்கள். இதெல்லாம் அண்ணா செய்தது தான். இது ரெஜிஃபோமை பயன்படுத்தி உருவாக்கினது. இதில் சில பிளாஸ்டிக் பொருட்களும், இந்த பூவெல்லாம் பிளாஸ்டிக் தான். அதை நான் சொல்லணும். வேணும்னு சொன்னால் இதுக்கு நாங்கள் நேச்சுரல் பூவை கூட, நாங்கள் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பூவை கூட பயன்படுத்தலாம். பாருங்கள், தோரணம்லாம் நாங்கள் தான் செய்தெடுத்துனாங்க. அவங்களுக்கு இப்போ இந்த அலங்கார வேலைக்காகங்களை பிடித்த இருந்தவர்கள் பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். அவளுக்கு முழுமையான திருப்தி, நல்ல அழகாக இருந்தேன்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்கள், தோரணங்களை கொண்டு, வாழையிலேயே கொண்டு, இந்த பாருங்கள் வாழைத்தண்டு நான் சொன்னேன். இறுதியாக இந்த வாழைத்தண்டை பயன்படுத்தி அது ஒரு ஒளியேற்ற மாதிரி ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கிறது. அதில் வேணும்னு சொன்னால் சுட்டி விளக்குகளை வைக்கலாம். பாருங்கள் அப்படி இருக்காண்டு. ரைட், உங்களுக்கும் இப்படி தேவையான வடிவமைப்புகளை நாங்கள் செய்த இடத்துக்கு ரெடியாக இருக்கிறோம். தேவை என்று சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க. பாருங்கள், இதானது இந்த ஃபைனல் டச். நன்றி, வணக்கம்.